ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் திரட்டுப்பால். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தேங்காய் திரட்டுப்பால். இது நல்லா தேங்காய் திருவல் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைடு ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இந்த இனிப்பை நமக்கு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த திருப்பி நெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயே எடுத்திருக்கேன். அது ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் தான் இது எல்லாத்தையுமே போட்டு வதக்க போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அப்புறம் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காயும் எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 3 டீஸ்பூன் சிறுபருப்பு எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுவும் 4 ஏலக்காயும் இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது. ஆனால் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அந்த வறுத்த வாசம் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இதை போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். அப்படின்னா தான் இந்த தேங்காய் திரட்டுப்பாலுங்கிறது நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். இப்போ இதை இப்படியே தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் அதை மட்டும் பக்கத்துலேயே பார்த்து செஞ்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். இது பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா வறுபட்டுட்டு நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா அந்த ஒரு வாசம் வந்துட்டு ரொம்ப கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிடுவோம். அந்த அரைச்ச இது கூடயே சேர்த்து இந்த தேங்காய் பூவையும் நல்லா அதே ஜாரில் போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் அந்த மஸ்கோ தல்வா மாதிரியே கிடைக்கும். எல்லாமே நம்ம தேங்காய் வச்சு செய்தோம் பார்த்தீங்களா, அதனால தான் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரி பருப்பு 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இது ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யும்போது முந்திரி பருப்பு நெய் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. அந்த தேங்காயும் இந்த வெல்லமும் மட்டும்தான். அதை போட்டு செய்யும்போதே அந்த தேங்காய் எண்ணெய் அதில் அப்படியே பிரிஞ்சு வரும். அதே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுதோம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காயும் சிறுபருப்பு நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்முக்கு மாற்றிக்கிடணும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா அந்த வாசம் நல்லா நமக்கு கரெக்டாக கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நாட்டு சர்க்கரை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த தேங்காய் பூ இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது லேசாக வதக்கி விடுவோம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இது கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது நல்லா க்ளீனாக தான் எடுத்திருக்கேன். அதனால் இதை நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வெல்லம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சிட்டு அதை இது கூட ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 மினிட்ஸில் இது ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிரும். நல்லா கடாயில் ஒட்டாமல் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வரும்போது போதுமான அளவாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இது கூட அப்படியே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடராக ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிட்டேன். அது உங்களோட விருப்பம்தான். இங்கே பாருங்கள், நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் பார்த்திங்களா. இதை இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி சின்ன பீஸஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு
நல்ல ஒரு கிண்ணத்தில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்படியே அந்த அச்சோட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு அயன் கண்டென்ட்டும் கூட. ஏன்னா நம்ம சிறுபருப்பு தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய குயிக் அண்ட் டேஸ்டியான தேங்காய் திரட்டு பால் ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.